राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा मदन मोहन की जय। जय बोलो राधा गोपीनाथ की जय। जय बोलो राधा गोविंद देव की जय। जय बोलो श्री सनातन गोस्वामी की जय। जय बोलो श्री मधु पंडित की जय। जय बोलो श्री रूप गोस्वामी की जय। மகோன்னதமான சிவராத்திரி ஆசீர்வாதங்கள் உங்க எல்லாருக்குமே. அது சிவராத்திரி முடிஞ்ச பிறகு சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு முழுக்க நினைச்சுட்டு இருப்பேன். எல்லாரும் நல்லா ஆக்கட்டும், அதுதான் பிரார்த்தனை. நேற்று ரெக்கார்ட் பண்ண முடியல, அதான் இன்னைக்கு அப்படியே சிவராத்திரி முடிஞ்ச அதே சூட்டோட சூடா அழகா ராதா கோவிந்த தேவனை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கோவிந்தன் கோக்களுக்கு இந்திரன், கோவிந்தன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். கோவிந்தா கோவிந்தா என்றழைத்த கால் நலமுடை நாரணந்தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்ரீ பெரியாழ்வார் சொல்றார். அந்த கோவிந்த தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் நிம்மதி சமாதானம் சாந்தி திருப்தி குதூகலம் உற்சாகம் எல்லாம் பரிபூரணமா தரட்டும். குழந்தைகளாக ஆனந்தமா இருங்க. ஒரு கவலையுமே உங்க வாழ்க்கையில என்னைக்குமே வேண்டாம். இந்த சில பேரெல்லாம் வார்த்தைகள்னால இதெல்லாமோ சொல்லுவார்கள். சந்தர்ப்பங்கள்ல சில மனிதர்கள் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில விலை இல்லாமல் போகட்டும். அது நல்ல அக்கறை கொண்டு சொல்றது வேற, ஆத்மார்த்தமா சொல்றது வேற. தியானம் வளர்றது கூடி சொல்ற மாதிரி சொல்றது அதுக்கெல்லாம் விலையே கொடுக்காதீங்க. சில பேர் தான் தெரியான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லுவா, அதுக்கும் விலை கொடுக்காதீங்க. உங்க மேல பொறாம கொண்டு சில பேர் தியானம் சொல்லுவா, அதுக்கும் விலை கொடுக்காதீங்க. உங்கள் மனம் அப்படி ஹிமாலயம் போல சொல்லிட்டோம். உங்கள் மனம் கண்ணன் போல இருக்கட்டும், எதுக்கு அசராம இருக்கட்டும். அதான் வேற என்ன சொல்ல முடியும். கண்ணன் தான் எதுக்குமே அசரமாட்டான். என்ன வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த காலத்து பசங்க பாஷை சொன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற ஒரு ஆள் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் போல உங்கள் மனம் பவிக்கட்டு. கிருஷ்ணனுக்கு ஆனந்தம் ஒண்ணுதான். கிருஷ்ணன் எல்லாத்தையும் தாங்குவான், எல்லாத்தையும் ஜெயிப்பான், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான். அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சரண ரோஷம் எதுவுமே கிடையாது. ஆனா ஆனந்தமயமானவன். ஆனா நமக்கு சமயத்துல தேவையில்லாம வெக்கப்படுறோம், சமயத்துல தேவையில்லாம புலம்புறோம். எதுவுமே அவசியமே இல்லை. நான் நம் வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். சரியா? ஒரு நேர்கோடுல போவோம். என்ன இப்ப அழகான நேர்கோடு, பக்தி என்னும் நேர்கோடு. நேர்கோடுன்னு ஞாபகம் வருது. இந்த 3 நரசிம்மர் கேட்டிருங்க. அழகாக தீபத்தை எழுதி கண்டுபிடிச்சு எழுதிட்டு, பரிக்கல் நரசிம்மர், சிங்கிரிக்குடி நரசிம்மர், பூவரசங்குப்பம் நரசிம்மர். இவா 3 பேர் தான் அழகாக ஜோராக அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நரசிம்மர்கள். சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல். எப்பயா ட்ரை பண்ணி பாருங்க. இது இந்த விழுப்புரம் அந்த பக்கத்தில் இருக்கு. நீங்க போனா அப்படி கடகடன்னு பார்த்துடலாம். ரொம்ப அழகா இருக்கும்.
இதுல நான் சிங்கிரிக்குடி பரிக்கல் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு பூவரசங்குப்பம் மட்டும்தான் இன்னும் நான் தரிசிக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற ரெண்டுமே தரிசிக்க பாண்டிச்சேரி போகும்போது அது போகும்போது இது பார்த்துருக்கேன். வாழ்க்கை அழகானது, ரசமானது, சுவையானது, ஆனந்தமானது, ஆரோக்கியமானது, அற்புதமானது, என் பாஷையில் அதி விசேஷமானது. கோட்டி ஜன்ம சுக்ருதம். என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோவிந்த தேவ் அவன் ஒரு குன்றில தான் கிடைச்சான்னு நான் சொன்னேன். கண்டுபிடிச்சு சொல்லலாம் அந்த குன்றின் பெயர் என்ன அப்படின்னு. இப்ப நம்ம ராதா மதன் மோகன் கிடைச்சது அத்வைதவத்துல. ஆனா அவன் கோவில் கொண்டிருந்தது எதுல? துவாதச ஆதித்ய குன்று, 12 ஆதித்ய குன்று, துவாதச ஆதித்ய டிலா. துருவனுக்கு உபதேசம் பண்ணது மதுரால ஒரு டிலால, ஒரு குன்றுல, துருவ டிலா அப்படின்னு அதுக்கு பெயர். துருவன் தபஸ் பண்ணது மதுவனத்துல துருவட்டில. அங்க ஒரு 2 துருவ குன்று உண்டு. ஒண்ணு உபதேசமான இடம், இன்னொன்னு அவன் தபஸ் பண்ண இடம் மதுவனத்துக்குள்ள. ஆச்சா. அப்புறம் மதுராலேயே அம்பரீஷன் தபஸ், 1 வருஷம் தபஸ் பண்ண ஒரு குன்று இருக்கு, அது பேர் அம்பரீஷ டிலா அப்படின்னு பேர். அது மாதிரி கிருஷ்ணன் கம்சனை வதம் செய்த இடம் உண்டு, அது ஒரு குன்று, கம்ச டிலா அப்படின்னு பெயர். இந்த மாதிரி நிறைய டிலா பிரஜபூமியில உண்டு. சரியா? அது என்ன டிலா கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. இது கோவிந்த தேவ் கிடைச்ச டிலா குன்று என்ன அப்படின்னு பிருந்தாவனத்துல தான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தா அது குன்று மாதிரிலாம் தெரியாது, கொஞ்சம் அப்படி மேடு, அவ்வளவுதான். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கோவிந்த தேவ் ரொம்ப ஜோரா நம்ம ரூப கோஸ்வாமிக்கு கிடைச்சான். ரூப கோஸ்வாமி அழகா அதுக்கு பூஜை பண்ணா. அழகா அந்த கோவிந்த தேவுக்கு ஜம்முன்னு கோவில் கட்டினார். யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அக்பருடைய ராஜ்ய பரிபாலனத்துல இருந்த ஒருத்தர். அவர் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றா? அவர் தான் மெயின். ஓகே, நான் போனா போறது. அவர் அம்பேர் அதுல இருந்தவர். அந்த காலத்துல அக்பருடைய அந்த ராஜ்ய பரிபாலன சமயத்துல அவர் ரெனவுட் கவர்னரா இருந்தார். அவர் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த கோவிந்த தேவ் கிடைச்ச பொழுது சைத்தன்ய மகாபிரபு இருந்தார். அவருக்கு தகவல் போகிறது, இந்த மாதிரி கிடைச்சிருக்கான் கோவிந்த தேவ் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு. ஏன்னா நம்ம ரூப கோஸ்வாமிக்கு இதை சைத்தன்ய மகாபிரபு தரிசிக்கணும். ஒரு குரு சொன்ன ஒரு விஷயத்தை பண்ண உடனே அந்த குருவுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். சிஷ்யாளுக்கு அந்த அகம்பாவம் வரக்கூடாது. என் குரு என்னையும் ஒரு பொருட்டாக்கி எனக்கும் ஒரு பக்குவத்தை கொடுத்து என்னையும் கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்க வச்சு எனக்கும் கிருஷ்ணனை கொடுக்கிறாரு அப்படின்னு என்னைக்குமே அந்த ஒரு தொண்டை கழுதெழுக்கணும். ஏன்னா புரியாத ஒரு புதிர் கிருஷ்ண பக்தி. பெரிய பெரிய சன்னியாசிகள் சொல்றவாளுக்கே புரியாது. இன்னும் நிறைய சன்னியாசிகள்லாம் உண்டு, அவளுக்கே தெரியாது கிருஷ்ண பக்தினா என்னன்னு தெரியாது. குற்றமா சொல்லல, குறையா சொல்லல. இது கிருஷ்ண பக்தி உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்க குருவுக்கு உண்டு. உங்க குருவுக்கு கிருஷ்ண பக்தி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? அவரை மாதிரி உயர்ந்த கிருஷ்ண பக்தி இருக்கிறவாளுக்கு உண்டு, இல்லை கிருஷ்ணனுக்கு தான் உண்டு, இல்லாட்டி ராதாராணிக்கு உண்டு.
இப்ப ஞாபகம் உலகத்துல உங்கள் பக்தி உயர்ந்தது, சரி உங்கள் குருநாதர் உயர்ந்தவர் அப்படின்னு யாராவது சர்டிபிகேட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவசியமே கிடையாது. நீங்க பக்தி பண்ணுங்கோ, நீங்க கடவுளை அனுபவிங்கோ, அது போதும். ஒருவேளை தப்பான குருவா இருந்தா அதையும் கிருஷ்ணனே காட்டி கொடுப்பான். என்னதுக்கு மனசை போட்டு அலட்டிக்கிறேன். கண்ணன் பெரியவன் தெரியுமா? கிருஷ்ணான்னு நாமத்தை சொல்றவாழ கண்ணன் அவ்வளவு அழகாக வழி நடத்துறான். அது நிஜமாவே புரியவே புரியாது. அதுதானே கிருஷ்ண மாயையின் பலம். ரொம்ப அழகாக ஐஷண்ட பண்ணிட்டு இருக்கான் நம்மள. நமக்கு தெரியவே தெரியாது. சரியா பல சந்தர்ப்பங்கள்ல இந்த கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண அனுகிரகம்ன்ற விஷயம் எல்லாம் திடீர்னு ஒரு நாள் புரியும். சில பேருக்கு அது திடீர்னு குறைஞ்ச பிறகு புரியும். என்னமோ ட்ரையா இருக்கே, என்னமே ஒன்றும் சரியா இல்லையே, இழந்துட்டோமோன்னு பொழுதுதான் அவனுடைய மகாத்மியம் புரியும். சில பேருக்கு ஒரு காலகட்டத்தில் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல இந்த கிருஷ்ண பிரேம அனுகிரகம் புரியும். அதாவது நாம கிருஷ்ணனுடைய அரவணைப்புல கிருஷ்ணன் கை பொம்மையா இருக்கும் பொழுது பெருசா அவருடைய மகாத்மியம் தெரியாது. நமக்கு ஒரு திமிர் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அது புரிய ஆரம்பிக்கும். சோ இவ்வளவு தூரம் என்னை வச்சுட்டு இருந்தானா கண்ணன் அப்படின்னு புரியும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, புரியணும் இல்லையா? அதுவும் முக்கியமாச்சு. நமக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடியது, நாம் அனுபவிக்கக்கூடியது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கண்ணன் ஒவ்வொரு விதமா புரிய வைப்பான். சில பேர் மற்றவர்களுடைய வாழ்க்கையை காண்பிச்சு கொடுத்து, பாரு அவ எந்த நிலைமையில இருக்கா, நீ எந்த நிலைமையில இருக்கா புரிஞ்சுக்கோ. நம்மள மாதிரியே வயசு இருக்கும், சமயத்துல அதே படிப்பு இருக்கும், அது மாதிரி வேலைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும். ஆனா பஸ்டில் நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த குதூகலமான ஆனந்தம், அந்த கேர் ஃப்ரீ லைஃப், டென்ஷன் ஃப்ரீ லைஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, அது அங்க மிஸ்ஸிங்கா இருக்கும். அப்ப அது நான் இவ்வளவு ஆனந்தமா இருக்கேன், அவையே அவன் டென்ஷன் ஆகிறா. நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல வீடு வாசல், அப்புறம் ஏன் இப்படி இருக்கா, ஏன் ஒரு ஹாப்பியாவே இல்லை. அப்ப புரியும், ஐ எம் சோ ஹாப்பி. வை? பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா, பிகாஸ் ஆஃப் குரு. சில சந்தர்ப்பங்கள்ல மற்றவர்கள் சொல்லி புரியும், உனக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்க, நீ நான் ஆல்மோஸ்ட் சேம் பொசிஷன் தான், ஆனா அது எப்படி நீ இவ்வளவு ஆனந்தமா இருக்க, எப்படி இப்படி கேர்ஃப்ரீயா இருக்க, எனக்கு தெரியலையே, ஹோ கம். ஆனா சில பேர் சொல்லுவா, நான் பார்த்திருக்கேன். சில பேர் சொல்லுவா, உன்னோட அதிக சம்பளம் இருக்கு, 2 வீடு இருக்கு, ஆனா என்னமோ ஒரு திருப்தி இல்லைப்பா லைஃப்ல, என்னமோ ஒரு சந்தோஷம். நீ நினைச்சா கோவில் போற, நினைச்சா யாத்திரை போற, அப்போ கரெக்ட் இல்லையா? ஆமா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒருத்தர் சொல்லுவார், நேர்படுவார், குருஜி ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாலையோ இல்லாட்டி பர்சனலாக, குருஜி நாங்கெல்லாம் வருஷா வருஷம் சபரிமலை போற மாதிரி வருஷா வருஷம் பத்ரிகாசிரமம் பத்ரிமலை இமயமலைக்கு போயிட்டு இருக்கேங்க. நினைச்சேன், ஆமா இல்லையா, கரெக்ட். அவ்வளோ பெரிய பாக்கியம். எல்லாரும் இமயமலை வாழ்க்கை ஒரு தடவையாவது போகணும்னு கனவு இருக்கும் பொழுது பகவான் நினைச்ச பொழுது கூப்பிடுறாங்க. ஓ, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் என் குருவால. என் குருஜி அம்மா எங்கேயுமே பெருசா போனதில்லை, ஆனா என்ன இவ்வளவு அழகா போக வச்சுட்டு இருக்காள், அதான் பாக்கியம். அதனால எப்பவுமே அகம்பாவுக்கு அடி கொடுத்துதான் புரிய வைப்பான்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல புரிய வைப்பா. ஒரு சாம்பிள், இதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ரீல்ஸ் பார்க்கும்போது புரியும், சம்டைம்ஸ் ஏதாவது படிக்கும் பொழுது புரியும், சம்டைம்ஸ் ஏதாவது விஷயங்கள் கேட்கும் பொழுது புரியும். நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன், நிஜமாவே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை விஷயங்கள், கொண்டாட்டம், குதூகலம். இந்த கோவிந்த தேவெல்லாம் தெரியறது, இதே ஆசீர்வாதம் தானே. யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க யாருக்கு புரிய வைக்க முடியும்? கோவிந்த தேவன் ஒரு சுவாமியே தெரியாத ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கான் உலகத்துல, ரைட்?
அந்த கோவிந்த தேவை பத்தியே தெரியாத வாக்கிட்ட போய் நீங்க கோவிந்த தேவ் பகவானை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேரை கூட வந்து பார்த்திருக்கேன். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கிருஷ்ண கிருப்பைய, கோவிந்த தேவனே ஒரு கிருஷ்ணன் இருக்கானே தெரியாத ஆனா பக்தர்கள் சொல்லிக்கிறாங்க, எப்படி நிரூபணம் பண்ண முடியும்? இவாகிட்ட என்னத்தை சொல்லி நீங்க புரிய வைப்ப? என்ன அவசியம் இருக்கு? ரைட்? சோ இது நீங்க உணர முடியும், அனுபவிக்க முடியும், அவ்வளவு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, ப்ரூவ் பண்ணவும் முடியாது, யாருக்கும் இதை வந்து நீங்க காட்டி கொடுக்கவும் முடியாது. இப்ப கோபிகைகள் ராசக்கிரீட சமயத்துல விதவிதமான கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சார்கள். அவர்களுக்குள்ள ஓரளவுக்கு பேசிக்கலாம். அவ கூட எவ்வளவு தூரம் பேச முடியும், என்னத்தை சொல்ல முடியும்? உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்திற்கு மேக்சிமம் அவங்ககிட்ட தான் பேச முடியும், கிருஷ்ணகிட்ட தான் பேசலாம், அவ்வளவுதான். அவன் நீ சந்தோஷமா இருக்கியா, நீ ரசிக்கிறியா, நீ அனுபவிக்கிற சந்தோஷம், அவ்வளவுதான். ரங்கன் அனுபவிக்கிற ஆண்டாளுடைய அனுபவத்தை ரங்கன் தானே புரிஞ்சுக்க முடியும், வேற யார் புரிஞ்சுக்க முடியும்? இது யாரோடையும் கம்பேர் பண்ணவும் முடியாது இந்த அனுபவத்தை. சரி, நல்ல பசிக்கிறது, கோவில்ல பிரசாதம் கிடைக்கிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸா சாப்பிடணும், ஜம்முன்னு இருக்கு. திரும்பி அன்னைக்கு ராத்திரி எங்கேயோ ஹோட்டல்ல தங்குறோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், அங்க ஹோட்டல் நல்ல பசி சாப்பாடு கிடைக்கிறது, சாப்பிட்டோம். அதுக்காக வந்து ரங்க பிரசாதத்தையும் ஹோட்டல்ல கிடைச்ச சாப்பாடும் ஒன்றும் சொல்லிட முடியும். மத்தியானம் நல்ல பசி, ஃபர்ஸ்ட் கிளாஸா சாப்பிட்டேன், இப்பயும் நல்ல பசி, இப்ப எத்தனை வெரைட்டியா சாப்பிட்டேன்னா. ஹோட்டல் வெரைட்டின்றது டேஸ்ட் ஃபார் யுவர் பட்ஸ், டேஸ்ட் பட்ஸ், அவ்வளவுதான், நாக்குக்கு. ரங்க பிரசாதம் அதோட இது எப்படி வரும் இல்லையா? ரங்க பிரசாதம் ரங்க பிரசாதம் தான். ஹோட்டல் சாப்பாடு ஓகே, பசி தீர்ந்தது, இது ரங்க பிரசாதம் எத்தனை கோடி ஜென்மா நினைச்சாலும் வாவ் 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 அப்படி இருக்கும்ல. ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான், வகை வகையா பார்த்து பார்த்து பரிமாறும். ஸ்ரீரங்கத்துல ஒரு புளியோதரை கிடைச்சது பெருமாளையோட இது, அதுக்கு ஈக்குவலா வேற இடத்த சொல்ல முடியும் இல்லையா? அவ்வளவுதான், அனுபவிங்க, கொண்டாடுங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கு இங்க வரணும்னு ஆசை. ஆனா அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரக தாபத்தம் எங்கேயும் போகல, நம்ம இதுலயே இருந்துட்ட. 1525 தான் அவருக்கு கிடைச்சா அப்படின்னு இருக்கு. நம்ம கோவிந்த தேவ் 1534 சைத்தன்ய மகாபிரபு கிளம்பிடுறார். ஸோ அதனால பெருசா வரல சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அவர் ஒரு அஷ்டதாத்துல அவருடைய ஒரு மூர்த்தியை பண்ணி தன்னுடைய சக்தியை அதை கொடுத்து அனுப்பிட்டார். எப்படி நம்ம சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூருக்கு தானுகந்த திருமேனியை ஆலிங்கனம் பண்ணி அனுப்பினாரோ அந்த மாதிரி அழகா அங்கிருந்து வந்தார். கோவிந்த தேவோட அவரும் வந்துட்டார். அஷ்டதாது கௌர் ஹரி, சரியா? ஜம்முன்னு சில இடங்கள்ல வந்து இந்த இயர் மாறும். சைத்தன்ய மகாபிரபு உடைய அவர் அந்தர்தானமான சமயமும் கோவிந்த தேவ் கிடைச்ச சமயம் இந்த வருஷங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், ரைட்டா? ஆனா வந்து இந்த கோவிந்த தேவன் தான் சைத்தன்ய மகாபிரபு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கும். அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர்தான் வந்து இந்த கோவிந்த தேவனுடைய அழகான சிவப்பு கல் கட்டிடம்
என்ன கிராண்டா இருக்கும் தெரியுமா? அதாவது ராதா மதன் மோகன் கோவிலோட செம்ம சூப்பரா மேசிவான விதவிதமான சிற்ப வேலை, ஹைட்டே அவ்வளோ அவசரமா இருக்கும். நம்ம எங்கேயோ குட்டியோன்னு இருப்போம், அவ்வளவு ஹைட்ல இருக்கும் அந்த ஃபீலிங்கே கோவிந்த தேவ் கோவில். அப்புறம் யார் கட்டினார்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரியா? அப்படி அந்த கோவிந்த தேவ் கோவிலை கட்டினார்கள். இந்த கோவிந்த தேவுக்கு ஒரு ராதாராணி உண்டு. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ராதாராணி பற்றி ஒரு ஸ்லோகம். தப்த காஞ்சன கௌராங்கி, தங்கம் போன்ற கௌரவமான அங்கங்கள் உடையவள் ராதே, விருந்தாவன ஈஸ்வரியே, விஷபானு சுதா தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே, ஹே ஹரிப்பிரியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ராதாராணி பிருந்தாவனத்துல இருந்தா. ஒரு மூர்த்தி பிருந்தாவனம் எல்லாம் இந்த முகலாயர்கள் அட்டகாசம் எல்லாம் வந்த பொழுது அந்த ராதாராணியை எடுத்துண்டு ஒரு பிராமணர் ஒடிசா பக்கம் போயிட்டார். ஒடிசால ராதாநகர்னு ஒரு இடத்துல அவர் இருந்தார். நித்தியம் அவர் தனியா ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். ஒரு சிதியில அந்த பிராமணர் காலகதி அடைஞ்சுட்டார். அப்புறம் அந்த ராதாராணியை யாரோ பார்த்துட்டா. அப்ப அது ராஜா பிரதாபருத்ரன் கிட்ட அந்த மூர்த்தி வந்தது. அவர் புரியல வச்சுட்டார். எல்லாரும் அவளை லக்ஷ்மி தேவி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். அதன் பிறகு ராஜா பிரதாபருத்தனுக்கு அப்புறமா புருஷோத்தம தேவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வந்த பொழுது அப்பதான் இந்த கோவிந்த தேவன் ஆவிர்பவிச்சான் பிருந்தாவனத்துல. அப்ப அவர் பார்த்தார். அதுக்குள்ள அவருக்கு சொப்பனத்தை ஒரு ஆக்ஞை கிடைச்சது. இந்த மாதிரி நான் லக்ஷ்மி கிடையாது, நான் ராதா ராணி, என்ன என் கோவிந்த தேவனோட கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ஆக்ஞை கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா அந்த ராதா ராணிய அழகா ஒடிசாலிருந்து புரியிலிருந்து பிருந்தாவனம் அனுப்பி வச்சார். சரியா? அது ஒரு ஸ்டேஜில் அவள் இருந்தா. அப்புறமா காலப்போக்கில் அப்படி போச்சு. மூர்த்தி திரும்பியும் வந்தது. சில முகலாயர்களுக்கு முன்னாடியே போயிட்டா. நம்ம அக்பர் காலத்துல தான் திரும்பி இந்த ராதா ராணி பிருந்தாவனத்துக்கு வந்தா. ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ போனா அப்புறம் திரும்பி வந்தா. இவள் வந்தது 1633. ஸோ மேபி அதாவது ரூப கோஸ்வாமியுடைய காலத்துக்கு அப்புறமா இருக்கலாம் மேபி. ஓகேவா? இந்த ராதாராணி 1633 பிருந்தாவனம் வந்தா. பிருந்தாவனம் வந்தாளா? ஆமா, கரெக்ட். அங்கே இருந்தாள் இந்த ராதாராணி. இப்படி ராதை கோவிந்த தேவனை தேடிக்கொண்டு வந்தாள். ராதா கோவிந்த தேவனுடைய விஷயம் இது. இன்னும் இருக்கவளை பத்தி நாளைக்கு சொல்றேன். சரியா? ராதே கிருஷ்ணா. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு சாயங்காலமே வந்துருவா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय.
जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो गोविंद देव की जय। जय बोलो राधा गोविंद देव की जय। जय बोलो रूप गोस्वामी की जय। राधे कृष्ण।